ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம பார்க்குறது முட்டை காரக்குழம்பு ரெசிபி. இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். நல்லெண்ணெய் சுட்டதுக்கு அப்புறமா வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கிறோம். அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதில் இப்போ ஆனியன் நம்ம துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கிறோம். நான் நிறைய ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த ஆனியனில் ஒரு ஸ்வீட்னஸ் வரும் நீங்கள் நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா. அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டு, பெரிய பூண்டு நிறையா உரித்து வச்சுருக்கோம். இது இந்த பூண்டு காரக்குழம்புக்கு ரொம்ப ஒரு யூனிக்கான டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நீங்கள் நிறைய சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா. லைட்டாக உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம லிட் போட்டு வதக்க போகிறோம். உங்களுக்கு காரக்குழம்போட டேஸ்ட்டே வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் உங்களுக்கு. அப்போ தான் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் ஓப்பனில் வச்சு வதக்காதீங்க. சைடில் நீங்கள் புளியை ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிட் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு ஆனியன் இந்த மாதிரி வதங்கியிருக்கும். இப்போ தக்காளி ப்ளஸ் 2 பச்சை மிளகாய் இதோடு சேர்த்துக்க போகிறோம். ஆல்ரெடி உப்பு லைட்டாக போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் வெறுமனே தக்காளி சேர்த்துட்டு ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு அதை நீங்கள் லிட் போட்டு மூடி வச்சுடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஆனியன் டொமேட்டோ நல்லா வதங்கி அதோடய எசன்ஸ் வருதோ அந்தளவுக்கு உங்களுக்கு காரக்குழம்பு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் பொறுமையாக நீங்கள் அதை பண்ணிகிட்டே இருங்க. அப்பப்போ எடுத்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் லிட் போட்டு வச்சுக்கோங்க. அது ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும். அதே மாதிரி ஓப்பனில் குக் பண்ணாதீங்க. ஓப்பனில் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆனியன் டொமேட்டோ ட்ரை ஆகிற மாதிரி ஆகிடும். லிட் போட்டு மட்டும் குக் பண்ணி வைங்க. ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் லைட்டாக ஆயில் வெளியே வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஆனியன் டொமேட்டோவும் நல்லா உங்களுக்கு வதங்கியிருக்கும். இப்போ நம்ம அதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி 4 ஸ்பூன் வெத்து சில்லி பவுடர். உங்களுக்கு குழம்பு சில்லி பவுடர் இருந்தால் டைரெக்டாக சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொரியாண்டர் பவுடர் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சில்லி பவுடர் கலந்துக்கிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். ஸோ நீங்கள் இதை தண்ணி கலக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு நீங்கள் சேர்க்குறீங்கன்னா உங்களுக்கு அது நல்ல கலர் கொடுக்கும் உங்களுக்கு காரக்குழம்புக்கு. இப்போ நம்ம புளி ஊற வச்சுருக்கிறத நம்ம கரைச்சி வெறும் அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கிறோம். இப்போ நீங்கள் குழம்புல அந்த புளி தண்ணி கலந்தோடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் திக்னஸ் தெரியும். இது ரொம்ப திக்காக இருக்கனால கொஞ்சம் நம்ம தண்ணி கலந்துக்க போகிறோம். குழம்பு ஓரளவுக்கு உங்களுக்கு தண்ணியாக இருந்து அதை லிட் போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக வரும். அந்த மிளகாத்தூளோட வாசனைலாம் போயிட்டு. ஸோ இந்தளவுக்கு நீங்கள் தண்ணியாக குழம்பு வச்சுக்கிட்டு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு காரம் அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு வேணுனாலும் சேர்த்துக்கோங்க, இல்லை காரம் வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை லிட் போட்டு ஹை ஹீட்டில் வைக்க போகிறோம். உங்களுக்கு மிளகாத்தூள் சேர்த்ததுனால உங்களுக்கு மிளகாத்தூளோட வாசனை போகிறதுக்கு நீங்கள் லிட் போட்டு தான் வைக்கணும். அதை உங்களுக்கு குழம்பு கொதிக்கிற டைம்லேயே முட்டை நம்ம அவிச்சு எடுத்ததை நம்ம கிணி வச்சுக்கிறோம். பார்த்து கிண்ணுங்க. அதே மாதிரி அந்த எல்லோ உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, இல்லைனா குழம்புல கலந்துரும் உங்களுக்கு. நான் ஒரு 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஸோ இப்போ குழம்பு ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆனதுக்கப்புறமா அந்த தண்ணியில் இப்போ நம்ம வெந்தயத்தூள் கலந்துக்க போகிறோம். ஒரு பாதி ஸ்பூன் வெந்தயத்தூள் நான் கலந்துக்க போகிறேன். இந்த வெந்தயத்தூள் உங்கள் குழம்புக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். லைட்டான கசப்பு, அதனால் நீங்கள் நிறைய கலந்துடாதீங்க, கொஞ்சமாகவே கலந்துக்கோங்க. கலந்த உடனே அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க குழம்புல. இப்போ நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. லிட் போட்டு வச்சுக்கோங்க மறுபடி. ஸோ இப்போ அதில் முட்டையும் நல்லெண்ணையும் சேர்த்துருக்கேன். நான் முட்டை சேர்க்குறப்பையும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கேமராவில் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன்ட்டேன். பட் முட்டை சேர்க்குறப்போ நான் கொஞ்சம் நிறையாவே நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு மிளகாத்தூள் நீங்கள் நிறையா சேர்த்ததுனால காரத்துக்கு இந்த நல்லெண்ணெய் நல்ல பேலன்ஸ்டாக இருக்கும். அதே மாதிரி காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இது கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. எண்ணெய் சேர்த்ததுனால கொஞ்சம் குழம்பு உங்களுக்கு தெளிக்க ஆரம்பிக்கும். அதனால் ஓரளவுக்கு லைட்டாக திக்கானதுக்கு அப்புறமா லிட் போட்டு மூடி வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ கொஞ்சம் நேரம் லிட் போட்டு பொடி வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு நல்லா இந்த ஆயில் நிறைய குழம்புலேருந்து இறங்க ஆரம்பிக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த குழம்பு ஆல்மோஸ்ட் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. சும்மா கொஞ்சம் நேரம் இன்னும் அடுப்பில் வச்சு நீங்கள் நிறுத்திடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இந்த குழம்பு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு முட்டை நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னா முட்டை இல்லாமல் கூட நீங்கள் வச்சுக்கலாம் குழம்பு.
அதுவும் இந்த முட்டை வந்து உங்களுக்கு குழம்புல ஊற ஊற ரொம்ப சூப்பராக டேஸ்ட் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் சாப்பிட்றத விட கொஞ்சம் நேரம் ஒரு 4 to 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் சாப்பிட்றப்போ உங்களுக்கு இன்னுமே அந்த டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் முட்டையில். கண்டிப்பாக இந்த குழம்பை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் பார்ப்போம். Until then, take care. Bye.